ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சபரிமலைக்கு போயிட்டு எல்லா சாமி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஐயப்ப சாமியெல்லாம் இப்போ சபரிமலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கள்ல, வரும்போது இந்த மாதிரி விளக்கு வந்து சுத்தமாக நம்ம தொடச்சி வச்சுட்டு அவங்க வந்தோடனே விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம்ல. அப்போ பண்ணும்போது இந்த விளக்கில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஐயப்ப சாமியை போயிட்டு சபரிமலையில் வந்து ஐயப்பன்கிட்ட வேண்டிட்டு வருவாங்க, எங்களுக்கு இது மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எப்போ வருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சபரிமலைக்கு நம்ம வீட்டிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டே இருப்போம், நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நானும் எங்கள் பாப்பாவங்களும் வந்து எங்கள் அத்தையாண்ட கேட்டே இருந்தோம், எங்கே வரீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம்னு சொல்லவும் நாங்கள் வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அவங்கள எப்படா பார்ப்போம் அப்படின்ட்டு. அத்தையா வந்து நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹரிசாவும் சேர்ந்தே வந்துடுவேன். வந்துட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஆரத்தி வந்து எடுக்கணும். வெத்தலை வச்சு ஒரு தண்ணி ஊற்றி அதில் வந்து குங்குமம் கலந்துட்டு வெத்தலையில் சூடம் வச்சு நம்ம வந்து ஏற்றணும், கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி தான் நாங்கள் வந்து எப்போயுமே நாங்கள் செய்வோம். இப்போ எல்லாருமே வந்து வண்டியிலேருந்து இறங்கி வந்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு சாமியில் நாங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஆரத்தி எடுத்தேன். அப்புறம் எல்லா சாமியும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறனால வாசலில் நின்றுட்டு எல்லோரும் வண்டியெலாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நான் வந்து எங்கள் சாமிகளுக்கு நாங்கள் ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த நெத்தியில் வந்து நம்ம லைட்டாக வச்சு விட்டுட்டு அப்புறம் வாசலில் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நான் ஏற்ற சொன்ன விளக்கை வந்து அவங்க வந்து ஏற்றிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை இல்லை, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் அப்படின்னாலுமே அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஐயப்ப சாமிகிட்ட என்ன வேண்டிட்டு வர்றாங்களோ அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டில் ஐயப்ப சாமி சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்படின்னாலுமே வீட்டில் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்லதே நடக்கும் நம்ம வீட்டில். இப்போ வீட்டுக்கு வரும்போது அந்த பட்டி தேங்காய் உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வர்றாங்க. அப்போ நான் எப்பயும் சொன்ன மாதிரி அவங்க போயிட்டு விளக்கேற்ற போயிட்டாங்க. சாமிக்கு வந்து நாங்கள் எல்லாமே சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையா வந்து அவங்க வந்தோடனே சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால மத்தியானம் 3 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. எப்போயுமே நாள் நைட்டே 3 மணிக்கு வந்துடுவாங்க. இது வந்து மறுநாள் மத்தியானம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக கூட்டம், எதிர்பாராமல் அன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்தனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அந்த ஒரு நாள் பொழுது எங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. முன்னாடியே வருவாங்க, மறுநாள் வந்திருக்குறாங்க. இப்போ எல்லோரும் அவங்க காலில் விழுந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம், விபூதியெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் வந்த சாமி எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நானும் வந்து எப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே நான் விசாரிச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணி போனோம், இத்தனை வருஷம் போன மாதிரி இல்லை அப்படின்ட்டு அந்த பசங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது, அதனால் வந்து யாருமே வரமாட்டாங்க, நேராக அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அதனால் சாமி எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மகிட்ட வந்து விபூதியெல்லாம் வந்து வாங்கிக்கிடுவாங்க. அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பார்த்தாங்க அப்படின்னா விபூதி வந்து வாங்கிக்கிடுவாங்க. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கிடுவாங்க, எல்லாருமே வாங்க மாட்டாங்க. அப்படி தான் இந்த அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து விபூதி வந்து வாங்கிட்டு போனாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் என்ன ஒரு விசேஷ நாட்கள்லையுமே பசுமாடு வந்து நின்றோம். காலைல கோலம் போட்டாலுமே வந்து என் பின்னாடி வந்து நிற்கும். அது மாதிரி அன்றைக்கி எல்லோரும் வந்து வீட்டுக்கு வரும்போது பசுமாடு வந்து வாசல்லையே அது கோமியம்லாம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நினைக்கிறவங்க மனதுக்கு சந்தோஷமாக நினைப்பாங்க, இல்லைனா மாடை வந்து விரட்டி விட்ருவாங்க. எங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். சாமியே நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து தோணும். அப்புறம் சாமிக்கு வந்து அந்த இருமுடி பையிலலாம் வாழைப்பழம்லாம் வச்சு கொண்டு வருவாங்கள்ல, அதுக்கப்புறம் தேங்காயை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா தேங்காய் சாப்பிட மாட்டேன்ருச்சு. அப்புறம் அந்த வாழைப்பழத்தை நாங்கள்
பசுமாட்டுக்கு வந்து போட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து நான் பழைய சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், பழைய சோறு. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வாளியில் வந்து வச்சோம் அப்படின்னா மாடு வந்து குடிச்சிட்டு போயிடும். அன்றைக்கி அப்படி தான் நாங்கள் வச்சோம். அது வந்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அப்புறம் வந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த மாதிரி பசுமாடு உங்கள் வீட்லேயும் விசேஷ நாட்களில் வந்து நிற்குமா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை வந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் எல்லாத்தையுமே பார்க்க சொன்னாங்க. நான் வந்து எடுத்து அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த அப்பம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சபரிமலையில் வாங்குகிற அப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவே எங்கள் அத்தையை வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அரவணை பிரசாதம் அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஐயப்பனோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்து பொங்கல் வச்சு எல்லாருக்குமே நான் பிரசாதம் வந்து நான் பக்கத்தில் நான் கொடுப்பேன். இப்போ இருமுடி பையில் இருக்க எல்லாத்தையுமே பிரித்து ஒரு தட்டில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இருமுடி பையில் முன்னாடிலாம் பிளாஸ்டிக் பையில் தான் அந்த கற்கண்டு பேரிச்சம்பழம் எல்லாமே வந்து இருக்கும். இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பையில் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து அப்படியே கிழித்து அதில் எல்லாத்துலேயும் நான் அதை வந்து போட்டு இது வந்து மஞ்சள் மாதா கோயிலில் வந்து மஞ்சள் பொடி வந்து பிரசாதமாக வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் எடுத்து நாங்கள் எல்லாருமே வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டோம். அப்புறம் எங்கள் அத்தானோட இருமுடி பையில் இருக்க தேங்காய், அந்த நெய், அரிசி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் ஹரிஸ்வாவோட இருமுடி பையில் இருக்க எல்லா பொருளையுமே எடுத்துகிட்டு இப்போ சேர்த்தே தான் நான் வந்து பொங்கல் வைக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கும் அந்த மஞ்சள் பொடியை நான் நெத்தியில் வந்து பூசி விட்டேன். அதுக்கப்புறம் நெய்யும் வந்து கொண்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா வந்து இருக்குது அப்படின்ட்டு அதையும் கொடுத்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொங்கல் வைக்க போகிறேன் நான். அப்புறம் பிள்ளைங்க வந்து எப்போயுமே கேரளா வந்து போனால் சோப்பு வந்து கேட்பாங்க. அதுவும் எங்கள் அத்தையை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இப்போ ஐயப்ப சாமி கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதங்க. இந்த சோப்பை பாருங்கள். இந்த சோப்பு வந்து நாங்கள் எப்போயுமே கேரளாவுக்கு இந்த மூணாருக்கு இதுக்கெலாம் போனால் இந்த சோப்பு வந்து ஹோம்மேடு சோப்புன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என் பாப்பாவுக்கு வந்து எப்போயுமே வந்து கேட்பாங்க. அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பசியோடு வருவாங்க அப்படின்ட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. அதனால் பச்சை மொச்சை குழம்பு வச்சுட்டு பச்சை மொச்சை வந்து இந்த மாதிரி பொரித்து வச்சுருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி பிரசாதம் நான் வந்து செய்கிறதுக்கு நான் போயிட்டேன். சாமி பிரசாதத்தை இருமுடி பையில் இருந்த அந்த பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், அப்புறம் முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறம் வீட்டில் வந்து நான் இருந்த பாசிப்பருப்பு, அரிசி நான் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து போட்டு அப்படியே வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிடலாம். சக்கரை பொங்கல் செய்யும் போது இருமுடி தேங்காய், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி நான் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா இருமுடி தேங்காய் வந்து நம்ம அதுக்கப்புறம் எதுலேயுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து சக்கரை பொங்கலே நான் சேர்த்து எல்லாத்தையுமே நான் அரைச்சி பொங்கல் வந்து வச்சுருவேன். இப்போ சாமிக்கும் வந்து பிரசாதம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாலையை வந்து நம்ம கழட்டி வைக்கணும். அதுக்காக வந்து இப்போ அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்ருக்குறோம். அப்புறம் எப்பயும் போல் தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் எல்லாமே வச்சு நாங்கள் சாமிக்கு பிரசாதம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கும் போது வீடு வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மாலையை கழட்டிட்டு படம்லாம் எடுத்து வச்சோன்னா வீடே வந்து வெறிச்சு ஓடி போயிடும். நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்க கூடயே இருந்துட்டு அவங்க இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். திரும்பி வந்து இந்த மாதிரி எப்படா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த வருஷம் சபரிமலைக்கு ஐயப்ப சாமிக்கு நம்ம மாலை போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா எப்போயுமே நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் மாலை போட்டு நம்ம விரதம் இருந்து அது ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சமையல் பண்ணுறது, விரதம் விட்டு நம்ம சாப்பிட்றது, சாமி கும்பிட்றது அதெல்லாம் ரொட்டீனாக பண்ணும்போது அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது மாதிரி பிடிக்குமா அப்படின்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மாலையை வந்து கழட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூசிட்டு தலையில் வந்து கை வச்சு அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஐயப்ப சாமிகிட்ட போய் வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த வரம் வந்து என்னோடய குடும்பத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தலையில் கை வச்சு மனசார நம்ம வந்து வேண்டணும். அது வந்து அந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் அத்தையை வந்து எல்லார் தலையிலையும் வச்சு ஆசீர்வாதம் வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பத்தாக்கிட்டையும் காலில் விழுந்து அவங்கக்கிட்டையும் வந்து நாங்கள் விபூதி வந்து வாங்கிட்டோம். ஏன்னா வயசானவங்ககிட்டலாம் நம்ம வந்து விழுந்து கும்பிடும் போது அவங்களும் மனசார நம்மளை வந்து வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து அவங்க காலில் விழுந்து
கும்பிட்டு துணூர் வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி வயசானவங்கள்ட்ட நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளையும் காலில் விழுந்து கும்பிட்டு துணூர்லாம் வாங்க சொல்லி நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். அந்த மாதிரி நல்ல பழக்கங்களை நீங்களும் சொல்லி கொடுங்க பிள்ளைங்க. இப்போ எங்கள் அப்பத்தாட்ட வந்து மாலையை வந்து எங்கள் அத்தானும் ஹரிசும் வந்து கழட்டிக்கிடுவாங்க. மாலையை கழட்டிட்டு நம்ம எப்படி மாலை போட்டோமோ அதே மாதிரியே வந்து பாலில் வந்து அந்த மாலையை வந்து போட்டு அப்புறம் கழுவி அப்புறம் எப்பயும் போல் அந்த இருமுடி பையெல்லாம் வச்சுருப்போம்ல, சாமி ட்ரெஸ்ஸு எல்லாமே அதோடு சேர்த்து நம்ம அந்த மாலையும் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்ம வந்து அதை வந்து எடுத்து திரும்பியும் பாலில் போட்டு அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா கழுத்தில் வந்து போட்டுக்கிறணும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எங்கள் அப்பத்தாவும் வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருந்தப்ப கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டு மாலையை கழட்டுவோம். மறுநாள் வந்து பார்க் முருகன் கோயிலில் போயிட்டு முருகனுக்கும் வந்து மாலை போட்டோம். 48 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கும்போது முருகனுக்கும் நாங்கள் மாலை போட்டோம். சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் ஐயப்ப சாமி வரும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி பாருங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும் வீட்டில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.